திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா, கில்லி ரீரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலயும் வந்து பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிட்டு இருக்கு. நம்ம குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ரியல் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர் வந்து ஃபுல்ஃபில்லா ஹவுஸ்ஃபுல்லா போகுதுனாக்கா அதுக்கு கில்லி தமிழ் படம். ஆமா ஆமா, தமிழ் படம் அழுத்தி சொல்லணும் வேற. ஆமா, ஏன்னா வெறும் மலையாளம் படமா என்னடா தமிழ்நாட்டுல ஒரே மலையாள வாடையா இருக்கு, அதுக்கும் திட்டுவாங்களே கமெண்ட்ஸ்ல. இப்போ ஒரு கில்லி படத்தை பத்தி அதோட ஒரு அனாலிசிஸ்ல ஒரு ரீவிசிட் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் போது. முதல்ல ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கில்லில எப்படி வந்து முதல்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எப்படி ரசிச்சு பாத்தீங்க, எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ரசிச்சு உள்வாங்கி பாத்தீங்க? இல்ல அது இன்ட்ரோசினே, விஜயோட இன்ட்ரோசினே சூப்பரா இருக்கும் கில்லி படத்தை பொறுத்தவரை. அந்த படம் ஏன் எனக்கு பிடிக்கும்னாக்கா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்கிறத அப்படியே காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதனால எனக்கு ரொம்ப அந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆமா, அது எல்லார் லைஃபுமே அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுல அது மட்டும் இல்லாம ஒரு அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஒரிஜினல் ஒக்கடவுல அந்த மாதிரி இருக்காது. வந்து ஒரு தங்கச்சி இருப்பாங்க, தங்கச்சிக்கு அண்ணனுக்கு உள்ள ஒரு சண்டை, அந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுற தங்கச்சி அரிசி மூட்டன்னு, என்ன தப்பு பண்ணாலும் வந்து காப்பாத்தி வர்ற மாதிரி ஒரு அம்மா, ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா, அவருக்கு தெரியாம கபடி விளையாடுற பையன், அந்த மாதிரி. இந்த படத்தை பார்த்தானாக்கா பிரகாஷ்ராஜ் வந்து மிகப்பெரிய தூண்னு சொல்லலாம் இந்த படத்தை. ஆமா, ஒரு பில்லர்னு சொல்லலாம். அவர் ஒரு கெரியர்ல வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு அவர் வந்து அதுக்கப்புறம் தான் நிறைய பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் சொல்றாங்களே, ஆமா, நிறைய வேற வேற லாங்குவேஜ்ல நடிக்க ஆரம்பிச்சாரு, இன்னும் நிறைய நடிக்க ஆரம்பிச்சாரு. வில்லன் ரோல் நிறைய பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். இந்த படத்துல பார்த்தாக்கா தெலுங்குலயும் அவர் தான் வில்லனு, தமிழ்லயும் அவர் தான் வில்லன், கன்னடத்துலயும் அவர் தான் வில்லன். ஆமா, கன்னடத்துல புனித் ராஜ்குமார் நடிச்சிருப்பாரு. இப்ப ஒக்கடோ ரீமேக்னே சொல்லி கில்லியும் சேர்த்து அதோட எலமெண்ட்ஸும் ரீமேக் பண்ணிலாம் நிறைய படம் வந்துச்சு. ஒக்கடோ ரீமேக்னு சொல்லி கில்லியில உள்ள எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த சீன்ஸ் இருக்கும். ஹிந்தியில பண்ணதான் ப்ராபலி வந்து ரொம்ப லேட்டா பண்ணாங்க ரீமேக். கில்லி ஒக்கடோ வந்து ரொம்ப, அது 2004 வந்துச்சுன்னா இது ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு ரீமேக் பண்ணது. அதை வந்து நம்ம போனி கபூரோட சன் அவர் நடிச்சிருப்பாரு. மனோஜ் பாஜ்பாய் வந்து அதுல வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு. இதுல வந்து ஒக்கடோ படத்துல வந்து பார்த்தோம்னா பிரகாஷ்ராஜ் வந்து சேத்துல விழுந்துட்டோம் அப்படிங்கிறது, அது கழுவாம அப்படியே கடைசி வரை இருப்பார்ல, குளிக்காம. அதே மாதிரி அங்க வந்து பேண்ட கழட்டிட்டானுங்க, கடைசியில அண்டர்வரோட சுத்திட்டு இருப்பாரு. இங்க சேரு அங்க பேண்ட். சூப்பர். இதுல வந்து கில்லி ஏன் தனித்து நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒக்கடோ வந்து ஒரு டிராமா மாதிரி, ஒரு ரொம்ப ஆக்ஷன் இல்லாம ஒரு ஆக்ஷன் மசாலா அந்த மாதிரி ஒரு பரபரன்னு ஒரு ரேசியா போற ஸ்கிரீன் பிளே இல்லாத ஒரு நார்மலான ஒரு படமா தான் இருக்கும். அதை வந்து தரணி பார்த்துட்டு அதுல என்னென்ன சேஞ்ச் பண்ண நல்லா இருக்குமோ அதை சேஞ்ச் பண்ணி தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்ததுதான் கில்லி. அதுதான் அதுக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஆமா, ஏன்னா அவரும் இந்த மாதிரியான ஒரு கதை வந்து யோசிச்சு வச்சிருந்ததா சொல்லியிருந்தாரு. அது வந்து 3 கதையா வந்து யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆமா, இவர் போயிட்டு திருப்பதியில இந்த படம் பார்க்கும்போது என்னடா நம்ம யோசிச்ச 3 கதைய வந்து ஒரே படத்துல இருக்கு. ஆமா, அதுவும் நினைச்சதுனாலதான் சரி இந்த படம் வந்து சரி பண்ணலாம், ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு. இதோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து விக்ரம் இருந்ததா வந்து சொல்றாங்க. விக்ரமும் ஜோதிகா நடிக்கிறதாவும் இருந்ததா. தூள் படத்துல வந்து விஜய் நடிக்கிறதா இருந்தது. ஆமா, அதுல மிஸ் ஆன சான்ஸ் தான் வந்து இப்ப கில்லியில வந்து அவங்க வந்து இணைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. தூள் படமே வந்து கமர்ஷியலி அவர் அதுக்கு முன்னாடி எடுத்த தில் தூள்லாம் வந்து பயங்கரமா தான் இருக்கும். அந்த படங்களும் அவரு படத்துல வந்து ஸ்பீடா இருக்கும், அந்த டைம் போறது தெரியாது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கிற படங்கள் தான் அவர் பண்ணது. வித்யாசாகர் அவரோட கூட்டணி வந்து சொல்லலாம். பிளஸ் பாயிண்ட்ங்கிறத விட அந்த அவர் அவங்க இணைஞ்சாங்கன்னா ஆல்பம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது குருவி வர தொடர்ந்துச்சு. ஆமா, அதுல கில்லி மட்டும் வந்து இன்னும் ஸ்பெஷலான ஆல்பம். ஒரிஜினல்ல வந்து மணி சர்மா பண்ணிருப்பாரு ஒக்கடோல. அதை வந்து இங்க தமிழ்ல வந்து இல்ல இதே டியூன் வந்து வேணாம், ஏஎம் ரத்னம் வந்து சொல்லியிருக்காரு, அதே பண்ணோம்னா வந்து நம்மளோட புதுசா ட்ரை பண்ணி பாட்டுக்கிட்டா போச்சுன்னா தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல நம்ம ஒரிஜினலா பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி வித்யாசாகர் எடுத்த முடிவு. அவர் எடுத்த முடிவு வந்து தப்பாகலங்கிறதே சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வர வந்து அந்த ஒவ்வொரு பாடல்களும் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு நம்ம கிட்ட. கண்டிப்பா, அது ஒரு மியூசிக் டைரக்டரோட கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம், இறங்கி பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பண்ணாரு. இந்த படம் இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், இப்ப அந்த பாட்டு கேட்டாலும் நம்ம வைபா வரோம், அதுக்கு காரணம் வந்து வித்யாசாகர் தான். வித்யாசாகர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஹைப்பா இந்த படம் வந்து ஒரு வேற தளத்துக்கு போச்சு. இந்த படத்தை வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. நீங்க வந்து இப்ப அந்த த்ரிஷாவோட இன்ட்ரோ சாங் இருக்குங்களா, ஷலல்லா, அது வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரியான ஒரு ஸ்டார்டர் பேக்கேஜ். எல்லா ஸ்கூல்ல ஆனுவல் டேஸ்லயும் வந்து சின்ன பசங்க ஆடுவாங்க. அது அப்புறம் நன்னாரு, அப்புறம் ராதை இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பாடல்கள்லாம் வந்து ஸ்கூல்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த பாட்டு போடுறாங்க. பிரேயர்னா எப்படி நீராறும் கடலோடு அந்த பாடலாம் இருக்குமோ, அதே மாதிரி ஆனுவல் டேனா வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து இருக்கும்.
ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்து ஸ்பெஷலா எல்லாரோட ஹார்ட்ல வந்து ஸ்பெஷல் பிளேஸ் பிடிச்சி. நம்ம ஆல்ரெடி இந்த பாட்டை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு தடவை பேசிருக்கோம். இருந்தாலும் இது வந்து நம்ம கில்லி ஸ்பெஷல்ங்கிறதுனால இதுல கொஞ்சம் விரிவா பேசுறோம். கண்டிப்பா. அடுத்து அர்ஜுனர் வில்லு. இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஜிம்மு போறது, ஒரு மோட்டிவேஷனல் சாங், ஒரு டெம்ப்ளேட், ஒரு மீமே போடுவாங்க. கார் ஓட்டிட்டு இருக்கல இந்த பாட்டை மட்டும் போட்டா பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்படி போடு சாங். அப்பையில வந்து பேன் வேர்ல்டு, இன்னைக்கு அரபிக் குத்து, இந்த வாத்தி கம்மிங், இதெல்லாம் இதுக்கெல்லாம் முன்னாடி அதுதான் பேன் வேர்ல்டு ஹிட்னா அதுதான். அதுக்கப்புறம் நிறைய படங்களை வந்து ரீமேக், அந்த பாட்டை ரீமேக் பண்ணாங்க. அப்புறம் வச்சு செஞ்சிருப்பாங்க. அது உண்மைதான். இந்திய ஆக்டர்ஸும் வந்து எங்க போனாலும் வந்து இந்த சாங்கை போட்டு ஆடுறது. இப்ப கூட ரன்வீர் சிங் வந்து அங்க இந்த பாட்டுலாம் போட்டு அவரும் அட்லியும் தான் ஆடுவாங்க. சோ அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து இன்னைக்கும் அது காலத்தால அழிக்க முடியாத மாதிரிதான் இருக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு சொல்லணும்னா அந்த தீம், கபடி தீம். வந்து நம்ம இந்த படத்துல மாஸ்டர் படத்துல ரீயூஸ் பண்ண அனிருத் வாத்தி கபடி அப்படின்ட்டு பயங்கர ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்டா இருந்துச்சு. அந்த பாட்டு ஆரம்பிச்சு விஜயோட என்ட்ரி, ஜாக்கிங் வருது, அப்படி இப்படின்ட்டு நிறைய மீம்ஸ் வருது. அதுல வந்து ஸ்பெஷலா பார்த்தோம்னா, நீ வந்து படத்தை மியூட் பண்ணிட்டு கூட போடு, அடுத்து என்னென்ன டைலாக் வரும்னு நாங்க பேசுறோம் அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே ஒரு தியேட்டர்ல நடந்துச்சு. அப்புறம் இன்னொரு பாட்டு சூரத்தைங்க ஆடுறாரு, அந்த பாட்டு. அப்புறம் அந்த கொக்கர இந்த பாடல்கள் எல்லாம் வந்து விஜய் த்ரிஷா மாதிரியே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிட்டு அங்க தியேட்டர்ல இந்த தலையில இழுத்துக்கிறது, இப்படி கை வச்சுக்கிறது எல்லாமே வந்து அவங்க ரீக்ரியேட் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டெப் போடுறது, அப்படி இப்படின்னு. இன்னைக்கு 2K ஜென்சி கிட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சில பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க கில்லி தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ். அதை வந்து ஒரு திரும்ப போய் அந்த மாஸ் வந்து ஃபீல் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இது அமைஞ்சிருக்கு. வித்யாசாரோட பிஜிஎம், அவரோட பிஜிஎம் வந்து அன்னைக்கு வந்து நம்ம யுவன், அனிருத், ஏரமன் அதுன்னு பேசுறோம் பிஜிஎம்ல யார் கிங் அப்படிங்கிற விஷயத்துல. ஆனா வித்யாசாகர் வந்து அன்னைக்கே வந்து ரொம்ப ஒரு மாசான ஒரு பிஜிஎம் சாங்கோட இல்லாம பிஜிஎம்மாவும் மனசுல நிக்கிற மாதிரி போட்டிருப்பாரு. ஒரு பெரிய பில்லர்னே சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் வந்து வித்யாசாகர் விஜய்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஆல்பம் வந்து கில்லி, பிஜிஎம்னா அந்த இதுதான். இந்த படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா விஜயோட காமெடி சென்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆமா, அந்த காமெடி சென்ஸ் வந்து விஜய்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் அவர் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய காமெடியன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருப்பாரு. அவங்க கூட வடிவேலு அவங்க கூட காம்பினேஷன்ல பண்ணிருப்பாரு, விவேக் அவங்க கூட சோலோவா வந்து காமெடி பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ண படம் இதான் நினைக்கிறேன். ரஜினிகாந்துக்கு வந்து எப்படி ஒரு தம்பிக்கு இந்த ஒரு படம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சோ, அந்த மாதிரி கில்லி வந்து அவரு விஜய் அவர்களுக்கு நல்லா பேசப்பட்டுச்சு. ஏன்னா ஒவ்வொரு காமெடி சீன் ஆகட்டும் இன்னுமே நம்ம மனசுல வந்து நின்று நம்ம யோசிச்சு அந்த காமெடி சீனை பார்த்தாக்கா அவ்வளவு ஹாப்பி ஆகிறோம் இல்லையா. ஒவ்வொரு சீனுமே சொல்லலாம் அந்த படத்துல, அவ்வளோ யதார்த்தமாவும் இருக்கும். நம்ம ரியல் லைஃப்ல எப்படி ஒரு பண்ணு நடக்குமோ அதே மாதிரிதான் அந்த படத்துல ஒரு ஃபேமிலியில இருந்தா எப்படி இருக்கும். அப்போ அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் நடக்கிற ஒரு சச்சின் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட், ஆமா, அதெல்லாம் போறதாகட்டும். அந்த படம் ஃபுல்லா வந்து அந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ள உள்ள ஒரு சண்டை, இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை அந்த மாதிரிதான் போவோம் இல்லையா. அதான் அது வந்து கடைசியில வந்து அந்த தங்கச்சி கேரக்டர் வந்து அந்த ஹீரோவுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணுது. அவங்க அப்பா வந்து நம்ம பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்றாரு. அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான இதா. நம்ம ஃபர்ஸ்ட்ல பேசுறோம் இல்லையா, ஒரு அந்த சென்டிமெண்ட் தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்னு. எப்படி ஏன் நான் அதை சொன்னேன் அப்படின்னாக்கா, ரியல் லைஃப்ல அண்ணன் தங்கச்சி எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத இதுதான் இந்த படத்துக்கு வந்து அது என்ன ரிலேட்டபிளா. ஆமா, அதுதான் வந்து அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். மற்ற படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா அண்ணா நீ இல்லன்னா நான் இல்ல, ஒரு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. வெளியில பாசத்தை ஆமா, ஒரு டாமஞ்சேரியா தான் இருப்பாங்க. வெளியில உள்ள வந்து ஒரு பாசம் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த படத்துல வந்து அப்படியே அழகா காமிச்சிருப்பாரு. ஆமா, இந்த படத்துல உள்ள அந்த ஹியூமர், விஜய் வந்து தங்கச்சி கூட பண்ற காமெடி, ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ற காமெடி, இதுக்கப்புறம் வந்து அவர் சோலோவா பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. இதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள்ல வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா சச்சின் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடிவேலு கூட பண்ற காமெடி ஒண்ணு இருக்கும், இவர் தனியா பண்ற காமெடி ஒண்ணு இருக்கும். தனியாவே ஸ்கோர் பண்ணுவார், அவர் பண்ற காமெடி எல்லாம் சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு வேற ஒரு தளத்துக்கு போச்சு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாவும் வந்து ஒரு பயங்கர ஒரு இடத்துக்கு போனாரு. இதுக்கப்புறம் தான் விஜய்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேஸ்ல வைப்பாங்கல்ல, அந்த ஒரு இதுக்கு வந்தாரு. திருமலையில இருந்து அவரோட ப்ராப்பர் ஆக்ஷன் இது தொடங்குது. கில்லி வந்து அது இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு போய் வந்துச்சு. அப்புறம் வந்து சொல்ல போனோம்னா அவரோட கேங்கு பேரே வந்து சூப்பரா இருக்கு. ஓட்டேரி நரி, கடாகுமார், அந்த படத்துல இந்த காமெடி நல்லா இருக்கும். குடத்தை கொண்டு போயிட்டு யாரும் காட்டுவாங்க, இது யார் பேர்ல மொய் யார் பேர்ல வைக்கும், அந்த இப்படி போய் வைப்பார்ல நெறி பேர்ல, ஓட்டேரி நெறி பேர்ல வைக்கும். அந்த கேங்ல இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். அந்த ஆதிவாசி கேரக்டர் அதுல அந்த அப்பா கிட்ட ஒரு கால் பண்ணி பேசுவாங்க இல்லையா, பேசுறேன். த்ரிஷா வந்து மேல கூட்டு வருவாங்க, உன் தங்கச்சி கூட்டு வரும்போது அப்பா வர்றாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. அந்த
ஆல்ரெடி இந்த லேடர் அதுன்னு ரெடியா வச்சிருப்பாங்க ஓடுறதுக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆமா, இந்த படத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா செட் ஒர்க். ஆமா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அது உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பழைய படங்கள்ல வந்து அது பிரமாண்டமா தெரிஞ்சாலும் ஒரு காலப்போக்குல வந்து அது ஒரு இது செட்டு தானே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கில்லி படத்தை பார்த்தா அந்த ஃபீல் வரவே வராது. ரியலா இருக்கும். ஒரு ஹோல், அந்த வீட்டுல வந்து ஒரு ஹோல் இருக்கும், டக்குன்னு அதுல இறங்கி வருவாரு. ஆமா, அதுல ஏணியை போட்டு இறங்கி வர்றது. நான் வந்து சின்ன வயசுல வந்து நான் சென்னை கிடையாது, நான் வந்து வெளியூர்ந்து பார்க்கும்போது இது சென்னையிலே நினைச்சிட்டேன். உண்மையிலே சென்னையில அப்படி ஒரு பிளேஸ் இருக்கு. கண்டிப்பா டைரக்டரும் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் வந்து செட்டுன்றது. எனக்கு நானும் ரொம்ப லேட்டஸ்டா தான் பார்த்தேன். இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து நிறைய கிரீன் மேட் வந்துருச்சு, ப்ளூ மேட் வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. கீயிங் பண்ணி அப்படி சீட் பண்ணி பண்ணிடலாம், பெர்ஃபெக்டாவே பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் மலிவாகவும் பண்ணிடலாம். அன்னைக்கு பண்ணும்போது அது எவ்வளவு செலவா இருக்கும், அதெல்லாம் இமேஜின் கூட பண்ண எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த லைட் ஹவுஸ் வீடு, பேர் எழுதுறது அப்படின்ட்டு நிறைய விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஃபீல் குட்டா இருக்கும். ஆமா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட கேரக்டர் வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா த்ரிஷாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ சாங் கொடுத்துட்டு, ஏன்னா த்ரிஷாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங் வரும், அதுக்கப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. இப்பெல்லாம் ஒரு கதை இன்னொரு கதையோட கனெக்ட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரிதான் வந்து இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து முத்துப்பாண்டி தனலட்சுமி காதல், விரட்டி லவ் பண்ற காதலை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வேலு வந்து உள்ள வருவாரு. அந்த சினிமா எல்லாமே நல்லா இருக்கும். இன்டர்வல்ல தான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹீரோவும் ஹீரோயினுமே சந்திக்கிற மாதிரியான, அப்போ நமக்கு போர் அடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா என்னடா ஹீரோயின் இல்ல, ஹீரோ இல்ல, லவ் பண்ணல, ரொமான்ஸ் பண்ணல, அந்த ஒரு தாட்டே நமக்கு வந்திருக்காது. ஆமா, அந்த ஒரு ஃபீலே வந்திருக்காது நிஜமாவே. அது வந்து அதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, வழக்கமா வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி சுத்தணும், அவங்க லவ் பண்ணணுங்கிற ஒரு டெம்ப்ளேட்ல போயிட்டு இருக்கும். இவர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நோக்கத்துல மட்டும் தான் வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் வந்து வீட்டுல வச்சிருப்பாரு, காப்பாத்தன்னு நினைப்பாரு. கடைசியில அவங்கள மிஸ் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து அந்த லவ் வந்து ரியலைஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து அதுல முன்னாடியே வந்துடும் அவங்க லவ். த்ரிஷாவுக்கு வந்து இதையும் முக்கியமா சொல்லி ஆகணும், அந்த எவர் கிரீன் பேர் வந்து விஜய் சிம்ரனுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சொல்றது விஜய் த்ரிஷா பேர் தான் வந்து எல்லாரும் பிடிக்கும். முதல்ல இணைஞ்ச படம் வந்து கில்லி. அதனாலே வந்து அவங்க அந்த தனலட்சுமி, இந்த ஜானு ஜெசி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே மாதிரி தனலட்சுமி கேரக்டர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சேன். இப்போ அது கதையா பாத்தீங்கன்னா வந்து நாமெல்லாம் வந்து அரியரை வச்சுட்டு கிளியர் பண்ண முடியாம சும்மா பசங்களோட அப்பாவுக்கு தெரியாம கபடி விளையாடுற பையன் அப்படிங்கிறது வந்து இது நார்மலான எல்லாரும் லைஃப்ல உள்ள நார்மலான ஒரு ஸ்டோரி. இவன் வந்து ஒரு பெரிய வில்லன், அவனுக்கு பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு, அவங்க ஊர்ல வந்து பெரிய கேங்ஸ்டர் அப்படிங்கிறப்போ அவனையே வந்து அவன் பிளேஸுக்கு போய் அடிச்சு போட்டு அவன் லவ் பண்ற பொண்ணை வந்து தூக்கிட்டு வர்றதுங்கிறது ரியல் லைஃப்ல அது நடக்க கற்பனையே பண்ண முடியாது. ஆனா இது வந்து நம்புற மாதிரி வந்து இதை பஞ்ச் டைலாக சொல்லாம இதெல்லாம் அந்த ரைட்டிங்ல காமிச்சிருப்பாரு தரணி. இதுல ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னாக்கா, விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாசான டைலாக் பேசணும். அது பஞ்ச் டைலாக் ரொம்ப கம்மி தான். இந்த ஏரியா அந்த ஏரியா அது இன்டென்ஷனாவே வச்சாங்க இல்ல த்ரிஷாவோட கேரக்டர் இன்னசென்ட்டா இருக்கணும்னு வச்சாங்களான்னு தெரியல. நிறைய விஷயம் வந்து விஜய் கஷ்டப்பட்டு காப்பாத்த கஷ்டப்படுவாரு, இவங்க வந்து உண்மை காட்டி கொடுக்கறது, அப்புறம் மயக்கம் போட்டு விழுவது, அதுக்கப்புறம் வந்து இது அந்த ஜிப்சி வண்டியில வந்து ஜிப்சில இருந்து இப்படி தூக்கி எந்திரிச்சு காட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாட்டே போய் நிக்கிறது, கடைசியில போகணுங்கிறப்ப காரபொரி வாங்கி சாப்பிடுறது. இந்த சீன் எதுவுமே வந்து தெலுங்குல அந்த அளவுக்கு இருக்காது. லவ் ப்ரொபோஸ் பண்ணி லவ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எந்த சீனுமே இருக்காதுல்ல. நமக்கு எப்படா இவங்க 2 பேரும் சேருவாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா இன்டர்வல்ல தான் வந்து ஹீரோ ஹீரோயினா பார்ப்பாங்க, புரியுதா. அப்பதான் வந்து ஃபைட் ஆரம்பிக்கும்ல, அந்த கோவில்ல பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாப்ல. கிளைமேக்ஸ் ஃபைட் சொல்லி ஆகணும். முத்துப்பாண்டிக்கு வந்து இப்படி வர்ம கலைன்னு ஒண்ணு பண்ணுவார்ல இந்தியன் அந்த மாதிரி, அவரோட பவர்னு அதான் காட்டுவாங்க. இப்போ மாஸ்டர்லாம் வந்து பவானிக்கு பார்த்தோம்னா அந்த கை ஒரு பஞ்சில் வந்து எல்லாம் தெரிச்சு போயிடும். அந்த மாதிரி அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வில்லனுக்கு பண்ணது ப்ராப்ளி கில்லின்னு தான் நினைக்கிறேன். வேலுவை வந்து கடைசியில் ஸ்டேடியம்ல அடிச்சு போட்டுருவாரு. அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் வந்து கடைசியில் அந்த இது பண்ணுவார்ல துப்பாக்கியில கூட அந்த மாதிரி. அதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தரணி ஷேர் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த படத்துல ஒரு ஃபைட் சீன் அப்ப கை லாக் ஆயிடும். அப்ப வந்து விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, ஸ்பாட்ல வந்து இந்த மாதிரி லாக் எடு, அந்த லாக் எடு, அதுதான் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு தரணி ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து பேசுறதா பேசிட்டே போகலாம். கான்ஃபிடண்டா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து 100 நாள் வரும் அப்படின்னு. இப்போ கண்டிப்பா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. அடுத்தடுத்து நிறைய படங்கள் வருது தமிழ்லயே. ஆமா, ஒரு சில தியேட்டர்ல வந்து அலாட் பண்ணி ஓடலாம். டே ஒன்னு மட்டும் 10 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 10 கோடி அது வந்து அபிஷியலா வந்து விநியோகஸ்தரே சொல்லியிருக்காரு. விஜய் எல்லாம் சந்திச்சு மாலெல்லாம், ஆமா விஜய் சந்திச்சு வந்து மாலெல்லாம் போட்டாங்க. அவருக்கு வந்து இப்ப இந்த கோல்டு படத்துல வந்து ஏதோ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணி அவருக்கு கையில அதெல்லாம் காமிச்சாங்க. அந்த இதான் பண்றது அவரு ரெக்வஸ்டாவே வச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரி நீங்க வந்து அரசியல் போறது வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு போறீங்க, அதுல ஓகே திரைத்துறைக்கும் சேர்ந்து ஒரு நல்லது பண்ணுங்க, வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சிருப்பாரு. விஜய் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, தம்பி நல்லா படிக்கணும் அப்படின்னு. சரி அப்படின்னு, நான் நல்லா படிக்கிறேன்
ஆல்ரெடி நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவீங்களா நீங்க? நான் சரி அப்படின்னு தலையாடிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து இதே மாதிரிதான் விஜய் சொன்னதான் ஃபீல் ஆகுது. ஹோப்ஃபுல்லி வந்து அவர் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு படங்கள் கொடுத்து ரசிகர்கள் இந்த மாதிரி கில்லி மாதிரி ஒரு நிறைய படங்கள் கொடுப்பாரு நம்புவோம். ஆமா, இப்ப ஏஎம் ரத்னம் பாத்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு, நல்லா வசனம் ஆகிருக்கு இல்லையா. அடுத்தடுத்து அவர் பேனர்ல என்னென்ன படம் வச்சிருக்காரு. இந்தியன் படம் அதை வந்து அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றதா இருக்கு. ருஷி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்காக அடுத்தடுத்து காத்துட்டு இருக்காரு. அவர் பேனர்ல வந்த எல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை திருப்பி ரிலீஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்ப எனக்கு வந்து கில்லி அளவுக்கு வந்து மற்ற படங்களை வந்து பெருசா செலிப்ரேட் பண்ணப்படுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அது விஜய் படங்களே வந்து அது நடக்குமாங்கிறது இப்ப போக்கிரி ரிலீஸ் பண்ணா ப்ராப்பரா இந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணல, அது வேற விஷயம். ஆனா கில்லி மாதிரி ஒரு க்ளோஸ் ஆட்டா எத்தனை பேர் அந்த மாதிரி படங்களை வச்சு பாக்குறாங்க. இதுல உதயம் தேட்டர்ல வந்து இந்த படம் ஓடிட்டு தான் இருக்கு, போக்கிரி படம் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, கில்லிக்கு வர்ற மாதிரி அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஓகே, அப்ப அவ்வளவுதான். இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதே ஒருவேளை கில்லி படத்தை தாண்டி வந்து இந்த மங்காத்தா பில்லெல்லாம் வந்து ரீரிலீஸ் ஆக போறோம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அதிகமா பேசப்படுற பட்சத்துல வந்து நாங்க அதுக்கும் ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம். வணக்கம்.